ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் மாங்கா ரீகேப். நம்ம என்ன மாங்கா பார்க்க போகிறோம்னா சோல்லேண்ட் 3. எடுத்தோடனே சோல்லேண்ட்குள்ளே தான் காமிக்கிறாங்க. ஒரு ஆள் தனியாக நின்று லேக் பக்கம் பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஆளை கூப்பிட்றாங்க, பீஸ்ட் காட் மாஸ்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பீஸ்ட் லார்டுன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அந்த பார்த்துட்டு இருக்கும்போது நான் அந்த பேருக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரு. ஏன்னா நிறைய பீஸ்ட் வந்து சோல்லேண்ட் நிறைய பீஸ்ட் ஆல்ரெடி கொண்டு தானே இருந்தாங்க. நீங்கள் சோல்லேண்ட் 1லேயே பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். சோல்லேண்ட் 2லலாம் நிறைய பீஸ்ட் கிட்ட கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ சோல்லேண்ட் 3ல பீஸ்ட்டுகளே ரொம்ப ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இவருக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது இங்கே நான் பீஸ்ட் லார்டுன்னு பட்டம் வச்சுக்கிறது வெறும் வேஸ்ட்டுக்கு தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ளே இருக்க அந்த காட்டிலேருந்து வெளியே சவுண்டாக வருது, என்னமோ பெரிய நாய்ஸாக வந்துட்டு இருக்கனால அவர் பார்த்துட்ருக்காரு. இது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு இடத்துல ஒரு டிராகனோட கை மாதிரி வெளியே வந்து பார்க்குது. டிராகனோட கை வந்து வெளியே வந்தோடனே இது நிச்சயமாக ஒரு சோல் பீஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த சோல் பீஸ்ட் வந்து ஒரு மில்லியன் இயர்ஸ், சென்ச்சுரி மில்லியன் இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. அது பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து கீழே மண்டியே போட்டு உட்காந்துட்டார், அந்த சோல் பீஸ்ட்டோட ப்ரெஷர் தாங்க முடியாமல். அது பார்த்தீங்கன்னா சில்வர் டிராகன் மெஜஸ்டிக்காக இருக்குது பாருங்களேன், அது சில்வர் டிராகன்னே சொல்லிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அது கண்ணை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதோ உருமாறுற மாதிரி தெரியுது. ஏன்னா இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற டைம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சோல் பீஸ்ட்டுக்கும் அந்த ஒவ்வொரு 1000 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இது என்னவா மாறுதுன்னு தெரில. பொண்ணா மாறுதா பையனா மாறுதான்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் அவரும் பார்த்து யோசிச்சுட்ருக்காரு. இவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஆளாக தான் இருக்கணும், இல்லாட்டி இவளும் ஒரு சோல் பீஸ்ட்டாக கூட இருக்கலாம். அதனால் நம்ம இது கதைகளை போக போக தான் பார்த்தா தெரியும். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த எபிசோடு என்னாலையும் போட முடியும். அந்த பீஸ்ட் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. கூப்பிட்டுட்டு எனக்கு ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் மாஸ்டர் கூப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் அது உருமாறிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அது கை கால்லாம் முளைச்சி உருமாறிட்டுருக்காங்க. கால்லேருந்து அதை பார்த்தா பொண்ணு மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் நம்மளுக்கு பொண்ணா பையனான்னு தெரில. பட் ஆனால் அதோட கண்ணை பார்க்கும்போது நம்மளுக்கு பொண்ணு மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்த சீன்லேயே அந்த மான்ஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து பீஸ்ட் லார்ட் வந்து பார்த்துட்ருக்காரு, என்ன அதுன்னுன்ற மாதிரி. அதே மாதிரி அந்த ஃபாரஸ்ட் வெளியே பார்க்கும்போது அது பொண்ணு மாதிரி தான் தெரியுது, பொண்ணா பையனான்னு தெரில. பட் ஆனால் சில்வர் விங் டிராகன் இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ சோல்லேண்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தோம்னா நம்ம வச்சுக்கோங்க, டியூலோ கான்டினென்ட்டில் இருக்கும். டியூலோ கான்டினென்ட்டில் முன்னாடி இருந்த மாதிரி தான் சோல் மாஸ்டருக்கு எப்படி சோல் பாடி இருக்கோ, அது ஸ்பிரிச்சுவல் தனியாக செகண்ட் சோல் லேண்டில் காமிச்ச மாதிரி நிறைய விஷயங்களை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மார்ஷியல் சோல் வந்து சின்ன வயசுலேயே கிடச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சில பேருக்கு 6 வயசில் கிடச்சிரும், சில பேருக்கு கிடைக்காமலே இருக்கும். அந்த மாதிரி மார்ஷியல் சோல் இருக்கிற வருஷன் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உள்ளே வந்துட்டோம்னா நம்ம மார்ஷியல் சோல் லேண்டுக்குள்ளே காமிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஷியானோன்னு ஒரு சிட்டிக்குள்ளே, அந்த ஷியானோன் சிட்டிக்குள்ளே நம்மளோட ஹீரோ வந்து லென்னுன்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ஹீரோ. அந்த ஹீரோவுக்கு பக்கத்தில் இருக்க அவங்க அப்பாவும் இன்றைக்கி தான் அவனுக்கு சோல் அவேக்கனிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது அவனோட மார்ஷியல் சோல் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதுதான் மார்ஷியல் சோல் சென்டருக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆளை பார்த்துட்ருக்காரு லென். வந்து லென் பார்த்துட்டு இருக்கும்போதே, "அப்பா நீ ரொம்ப அழகாக இருக்கியே குட்டி பையன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சோல் மாஸ்டருக்குள்ளே வந்து தொட்டு பார்த்துட்ருக்காரு. "நான் சோல் பீஸ்ட் வரதுக்கு காத்திருக்குன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் சின்ன பையன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோல் ஸ்ட்ரிங்கை ஆக்டிவேட் பண்ணுறாரு. இவனுக்கு இந்த பையனுக்கு ஒரு நல்ல சோல் பீஸ்ட் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மார்ஷியல் சோல் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுட்ருக்காரு. கேட்டுட்டு அந்த பையனுக்கு ஏதோ ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சீன்லேயே அந்த பையனுக்கு வந்து சோல் ரிங் வந்து நெத்தியில் ஏதோ ஆக்டிவேட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்மளுக்கு செகண்ட் சோல்ல இருக்கிற மாதிரி நெத்தியில் தான் அவனுக்கு நெத்தியில் இருக்கான்னு தெரில. பட் ஆனால் அவனுக்கு லெஃப்ட் கையில் தான் அவனுக்கு சோல் பீஸ்ட் அவக்கன் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது மார்ஷியல் சோலை வந்து அவனுக்கு அவக்கன் ஆகுது. அதாவது நம்மளுக்கு ஃபஸ்ட் சோல்லேண்டில் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு மாதிரி இவனுக்கும் ப்ளூ சில்வர் கிளாஸ் தான் அவனுக்கு மார்ஷியல் சோலாக அவக்கன் ஆகுது. அவனுக்கு ப்ளூ சில்வர் கிளாஸை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப மனசு விட்டுட்டான். ஏன்னா 1000 இயர்ஸாக யாருக்குமே ப்ளூ சில்வர் கிளாஸே கிடைக்கல. கவலைப்படாதப்பா, ஆனால் ஸ்டான்சன் மாதிரி நீயும் பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஹீரோ மாதிரியே இவனுக்கும் லென்னுக்கு வந்து யோசிச்சுட்டு, இல்லையே இது ஒன்றும் ப்ளூ சில்வர் எம்பரர் கிடையாதே, கவலைப்படாத, எல்லா சோல் கிராஸும் ஒன்றும் தப்பாலாம் ஒன்றும் போயிடாது. அது மட்டும் இல்லாமல் மார்ஷியல் சோல் யூஸ் பண்ண தெரியாமல் தான் முட்டாள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் ஒன்றும் டான்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புலம்புறான். ப்ளூ சில்வர் எம்பரர் பிளான்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது அவரும் பார்த்து சிரிச்சுட்டு, கவலைப்படாத தம்பி, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன, அவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். லின் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போதே, நம்ம எப்படி கஷ்டப்பட்டாச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா தான் இத்தனை வருஷமாக அவனை பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவனும் அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு அந்த மன உறுதியோட அவன் அடுத்த ஸ்கின்லேயே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் அதை பற்றி பேசிட்டு, இதை பற்றி கவலைப்படாத, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, நீ நல்ல சோல் மாஸ்டராக மாறலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா தனியாக பேசுகிறத மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. நம்ம பையன் நல்லபடியாக வருவான் அப்படின்ற மாதிரி.
அதுக்கப்புறம் நம்ம இது விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே காமிக்கிறாங்க. அவனுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஏன்னா சோல் பீஸ்ட் அவக்கன் பண்ணனால பவர் பீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவன் க்ரீன் சோல் கிளாஸ் ட்ரீமோட எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு போய் பார்க்கும்போது அவனுக்குள்ள நல்ல ஸ்மெல் வருது. நம்மளோட ப்ளூ சில்வர் பிளான்ட் வந்து நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே பார்த்துட்டு, நம்ம பையன் என்ன இன்னைக்கு குளிச்சுட்டு நல்லா அழகாக ஸ்மெல்லோட இருக்கியேடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து லின்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு வந்து இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புற போகிறதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா பொறுமையாக சாப்பிடுப்பா அப்படி மகனே அப்படின்னு சொல்லி சொல்லி மென்று சாப்பிடு மகனே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த சீன்லேயே சரிங்கப்பா நான் இன்னைக்கு நல்லா ஸ்கூலில் படிச்சுட்டு வருவேன், நான் ஸ்கூல் மாஸ்டராக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த சீன்லேயே அவங்க அம்மா அப்பா ஹாப்பியாக வழி அனுப்பி வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க அப்பா ஸ்கூல் வரைக்கும் அவனை வந்து விட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா ஸ்கூல் முன்னாடி வரைக்கும் வந்துட்டீங்களே இதுக்கு மேலே எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பாவுக்கு டாட்டா காமிச்சிட்டு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டுருக்கான். போனோடனே என்ன செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்களே, எனக்கு என்ன சோல் மிஸ் கிடச்சிது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான். இவனை இவனை நம்ம குண்டு பையன் வச்சுக்கலாம். குண்டு பையன் கேட்குறான், என்னடா சோல் பீஸ்ட்னு சில்வர் சோல் கிராஸை எடுத்து காமிச்சேன்னா அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அது ரொம்ப வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சனால என் ஸ்கோல் பீஸ்ட்டை வாரு நீ கிச்சன் நைஃப்னு எடுத்து கிச்சன் நைஃபை காமிக்கிறான். இது அதோட மோசம்டா அப்படின்ற மாதிரி எனக்குலாம் தோணுது. உங்களுக்கு எப்படின்னு தோணுங்க? அவன் இருந்துக்கிட்டு நான் இது டிராகனே குக் பண்ணி சமைச்சு காமிக்க போகிறேன், நான் பெரிய குக்காக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு ஃப்ளைட் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அவங்க கிளாஸ் மேம் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கோல் பீஸ்ட் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம லென்னு வந்து எடுத்து காமிக்கிறான். நம்மளுக்கு வந்து சில்வர் பிளான்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மேம் வந்து மறைச்சிக்கிட்டு சிரிக்கிறாங்க. ஐயோ வேஸ்ட்டான சோல் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே தான் சிரிக்கிறாங்க கிளாஸில் இருக்கவங்கலாம். இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன சோல் பீஸ்ட் கிடைக்குன்றது தீர்மானிக்கவே முடியாது. ஒருத்தவங்களுக்கு பீஸ் டோல் கிடைக்கலாம், டூல் சோல் கிடைக்கலாம், வித்தியாசமாக கூட கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் நடத்திட்டு இருக்காங்க அந்த அம்மா. அந்த அம்மா பாடம் நடத்தி முடிச்சோடனே நம்ம ஆள் சாப்பிட கிளம்பிட்டாரு. நம்ம ஆள் சாப்பிட்றத பார்த்தா தான் எனக்கு இதில் கருத்து. ஏன்னா எனக்கு இதில் பிடிச்சதே இவன் நல்லா சாப்பிடுவான். அதே நேரத்தில் நல்லா ஃபன்னாகவும் இந்த மாங்காய் போகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது தான் நெக்ஸ்ட் கேரக்டர் ஒரு புது இன்ட்ரோ வருது போகுது. லின்னுக்கு ஒரு தங்கச்சின்னு ஒன்று வரப்போகுது. ஏன்னா அங்கே வந்து ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துட்ருக்கு. அந்த சின்ன பொண்ணு வந்து தனியாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம லின்னு வந்து யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போகும்போது ஒரு 4 பேர் வந்து புல்லி பண்ணிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு அந்த பொண்ணை கீழே விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லின்னு வந்து நம்ம அந்த புள்ளிக்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கான். சண்டை போட்டது இல்லாமல் எப்படியோ டிஃபெண்ட் பண்ணி காப்பாற்றிட்டான். அந்த பொண்ணுங்க கத்தியை வச்சு மிரட்டினா கூட அந்த பையன் வந்து காப்பாற்றிட்டான். உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது என் பேர் நாயர்னு சொல்லிட்டு சொல்லுது. நம்ம நான்னு வச்சுக்கலாம், நாயர்னே வச்சுக்கலாம். நாயர்னு வச்சுட்டா பசிக்கிற சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே. வாங்க நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாப்புல. ரொம்ப கைண்டான பையனாக இருக்கேன். நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் செருப்பால் அடிப்பாங்க. சீன்லேயே 2 பேரும் குளிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரையும் அவங்க அம்மா குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்கணும்ல. அந்த மாதிரி குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கும்போது வெளியே வந்து பார்க்கும்போது 2 பேரும் அப்படியே அழகாக இருக்காங்க. அதனால அவங்க அம்மா ஹக் பண்ணிவிட்டு இன்றைக்கி என் பிள்ளைங்க 2 அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பிள்ளை யாரை கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த பேனல்லேயே ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். ரொம்ப க்யூட்டாக எல்லா அனிமேட்டட் சீனும் காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுமே ரொம்ப ஃபயராக குக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதே கூட்டத்தில் அவங்க அப்பாவும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அதோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா கூப்பிட்டு வச்சு என்னடா இந்த மாதிரி நான் பெரிய பையன் மாதிரி விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டுருக்காரு. நீ பெரிய பையன் மாதிரி விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சுன்னு நீ ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காரு. அடுத்தது என்ன என் பையன் பெரிய பையன் ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு உட்காந்து கொஞ்சிட்டு இருக்காரு. எப்பயும் அப்பாக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த கதையில் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். சோழன் 1லையும் சரி, சோழன் 2லையும் சரி அந்த அளவுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. ஆனால் சோழன் 3ல நல்லா க்ளோஸாக இருப்பாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் என்ன உட்காந்து பேசிட்டு அங்கே எனக்கு இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கனால என்னை இங்கே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே இவங்கள பார்த்துக்கலாம் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லென் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட. ஓகேடா அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் குத்தாட்டம் போட்டுட்ருக்காங்க. அடுத்தது என்ன அடுத்த சீன்லேயே அவங்க வந்து சாப்பிட தான் செய்வாங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்குமே. 2 பேருமே மலக்கணக்கா சாப்பிடுவாங்க. அதனால தான் எனக்கு இந்த 2 கேரக்டருமே பிடிக்கும். நாயர், லென்னுமே நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன நம்ம லென் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் என்ன அவங்க அப்பா வந்து கன்சர்ன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எதனாலனா வீட்ல வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குப்பா. நீ போய் தான் வேலைக்கு போய் தான் ஆகணும். என்னால முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி நிறைய பார்ட் டைம் ஒர்க் தான் பார்த்துட்டு தான் இவங்க ஃபுட் செலவுக்கே நிறையா ஆகுது. மார்ஷியல் சோலும் அவனுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சீன் முடிஞ்சோடனே நம்ம 2 பேரையும் இப்போ வந்து நம்ம லின்னு வந்து ஒரு ஒர்க் ஷாப் சேர்த்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப்புக்கு போய் பத்திரமா இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே போனோடனே ஒருத்தர் கதவை திறக்கிறாரு. உள்ளே போய் பார்த்தோம்னா ஒருத்தர் ப்ளூ கலர் ஐஸோடு இருக்கார். இந்த ப்ளூ ஐஸ் வந்து இவர் தான் டீச்சர், இந்த ஒர்க் ஷாப் டீச்சரு. இந்த ஒர்க் ஷாப் டீச்சர் வந்து நான் சொல்கிற டாஸ்க்கு முதல்ல செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 டைம் வந்து ஒரு இடத்த காமிச்சு அடிக்க சொல்கிறாரு. நீ இதில் கரெக்டாக 1000 டைம் அடித்தா தான் உனக்கு அடுத்த விஷயத்த நான் சொல்லித் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உக்காந்துக்கிட்டாரு. உக்காந்துட்டு
போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியலை தூக்கி 2 சுத்தியலை கையில் தூக்கி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அடுத்தது என்ன நம்ம ஹீரோ அடிக்காரு. நம்ம நின்று அடிக்கிற அடியில் அது ஃபஸ்ட்டு 2 கையும் நம்மளை இந்த கதையில் 2 கையும் நம்ம நின்னால யூஸ் பண்ண முடியும். மற்ற எந்த ஹீரோக்கிட்டையும் இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்காது. இவன் நல்ல டேலண்டடாகவே இருப்பான். ஏன்னா இவனுக்கு வந்து சாதாரண குடும்பத்தில் வந்து இவன் இவ்வளோ டேலண்டடாக இருக்கிறது பெரிய விஷயம் தான். நான் 10 சோல் லேண்டில் பார்க்கும்போது நம்ம ஹீரோஸ் வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஒருத்தன் பிறந்து வந்திருப்பான். ஒருத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த ஹீரோவுக்கு வந்து யாருக்குமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அப்புறம் வந்து மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காரு. இவன் என்ன 1000 டைம் ஈஸியாக அடிச்சிட்டான், எப்படி அடிச்சான்னு சொல்லிட்டு எனக்கு திருப்பி அடிச்சு காமின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 கையும் வச்சு அடிக்கிறத பார்த்துட்டு அவர் கொஞ்சம் ஷாக்காக தான் பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக வேறு அந்த ரிதத்தில் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காரு. எனக்கு ஒரு நல்ல சீடை கிடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் மைண்டில் யோசிச்சுட்டு, எனக்கு இப்படி ஒரு நல்லப்பட்ட சீடை கிடச்சிட்டான்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அந்த டீச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ கரெக்டாக இனிமேல் டெய்லியும் வந்துடு இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அம்மா எனக்கு வேலை கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த லின் பாப்பா கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். நாயர் பாப்பா கிட்டையும் லின் வந்து நாயர் பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெருசாக எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன லின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நாயர் பாப்பா சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே அந்த என்ன ஒரு விஷயம்னா ஹேமரிங் பண்ணுறதுனால கை ரொம்ப ரஃபாக ஆகும்ல. அதுக்கப்புறம் டெய்லியுமே அது பண்ணிகிட்டு இருக்கனால அவங்க அப்பா கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு நம்ம பையனுக்கு ரொம்ப கையெல்லாம் வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து நீங்கள் சொன்னனால தான் அவன் போய் சேர்ந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைம்மா நம்ம பையன் இந்த வயசில் கஷ்டப்பட்டால் தான் அவன் நல்லா வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே கவலைப்பட வேணாம், நம்ம நல்லா நம்ம பையன் நல்லபடியாக தான் வளருவான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே 2 பேரையும் சாப்பிட்றத பார்த்துட்டு நம்ம ரொம்ப வருத்தப்படுறோமோ அப்படின்ற மாதிரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம லின்னும் நாயருமே நல்லா சாப்பிட்ற ஒரு சாப்பாடு பிரிவுகள். இதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே ப்ளூ சில்வர் பிரான்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லின்னுக்கிட்ட நம்ம நாயர்கிட்ட நம்ம லின் காமிச்சிட்டு இருப்பான். அடுத்து என்ன அவன் தூங்கிடுவான். அவனுக்கு நாயர்கிட்ட காமிச்சிட்டு அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவான். இதை பார்த்துட்டு நாயர் வந்து அந்த சீன்லேயே எனக்கு வந்து தேவதை மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த சீன் பார்க்கும்போது நல்லா நான் இந்த சீன் மட்டும் தனியாக போஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மருந்து தரலான்னு உள்ளே வந்திருப்பார். உள்ளே வந்துட்டு என்ன செய்வார் பார்த்துட்டு அப்புறம் வெளியே போயிட்டு திரும்பி 2 பேரையும் தனித்தனியாக படுத்த பிறகு உள்ளே வந்து மருந்து தடவிட்டு போவார் நம்ம லின்னுக்கு மருந்து தடவிட்டு அவர் பார்த்துட்டு என்னடா பையன் ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவர் வாட்டுக்கு கதவை சாத்திட்டு கிளம்புவார். அவனுக்கு வந்து ட்ரீம்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னா அவன் பாடிக்குள்ளே சோல் பவர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அவன் மார்ஷியல் சோல் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் டே பை டே. அதுக்கப்புறம் அவன் என்ன காலையில் இல்லைனா எந்திரிச்சு எல்லா பசங்களும் செய்கிற மாதிரி எனக்கு இன்றைக்கி பாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அவன் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருப்பான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அப்புறம் என்ன நம்ம ஹீரோ வந்து கிளாஸுக்கு டெய்லியும் போகிற மாதிரி நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்து 2 பேரும் அழகாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2 மான்ஸ்டர்ஸ் சாப்பிடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன அவன் வீட்டிலேருந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னப்பா டெய்லியும் உட்காந்து படிக்கிற மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். படிச்சுட்டு கிளாஸில் இன்றைக்கி பசங்க கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு தான் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் படிக்கும் போது நம்ம குண்டு பையன் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த சீன்லேயே நம்மளுக்கு நம்ம இன்னும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். எதுக்குன்னா சோல் பவர் இன்க்ரீஸ் பண்ண தான். அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்தாச்சு. ஏன்னா அடுத்த வேலை என்ன போய் வேலையை பார்க்க வேண்டிய வேலை தான். அதுக்கப்புறம் அவன் எப்படி காப்பாற்றினான்றதை ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே அவங்க வந்து 2 பேரும் நடந்து வெளியே போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து 10 பேர் புகஞ்சு வழிகிற மாதிரி பின்னாடி இமேஜில் போட்டிருக்காங்க. நிஜமாவே புகஞ்சு வளைஞ்சாங்களான்னு தெரில. அடுத்த சீன்லேயே அவன் எப்பயும் போல் அவன் தனியாக நடந்து வந்துட்டுருக்கான். அவன் வந்து இப்போ எங்கே போகிறான்னா ஒர்க் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கான். ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு சீனியர்னு ஒருத்தன் இருக்கான். ஏன்னா ஒர்க் ஷாப்னு ஆரம்பித்தா நிறைய பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி சீனியர்னு அங்கே ஒருத்தன் இருக்கான். அடுத்த சீன்லேயே அந்த ஒர்க் ஷாப்பில் அவன் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி இந்த டூலை செய்யின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டாரு. அது என்ன டூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து என்னன்னு பார்த்துட்ருக்கான். எப்படின்னு பண்ணுறதுன்னு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை அடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணிகிட்டு இருக்கிறத அந்த மாஸ்டர் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அந்த டீச்சர் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அவர் 2 ஹேமரை வச்சு பண்ணுறதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு நல்ல ஹேமர் வாங்கி கொடுக்கணும்னு அவர் மனசில் நினச்சிட்டே அப்படியே பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்காரு. அடுத்த சீன்லேயே அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்லா ஓங்கி ஓங்கி பண்ணுறத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெடிக்கேட்டடான ஒர்க்கை நம்மளுக்கு காமிக்கிறான் பாருங்க அந்த சீன்லலாம். நல்லா அவன் பண்ணி முடிச்சுட்டு இதை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. அவர் எதுவும் பாராட்டலாம் இல்லை, ஜஸ்ட்டு அமுச்சு விட்டுட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. அடுத்த சீன்லேயே வந்து எனக்கு 28,000 கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருப்பான். அவ்வளோ கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஷாக் ஆவாங்க. பரவாயில்ல என் பையன் பெரிய ஆளாயிட்டான், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், நீ பார்த்து செலவழிக்கணும்ப்பா காசு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே நம்மளுக்கு நாயர்கிட்ட சீனை காமிக்கிறாங்க. அவளுக்கு சோல் பவர் அவேக்கன் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது மார்ஷல் சோல் அவருக்கு அவேக்கன் ஆகிற மாதிரி இருக்குது. 3 ப்ளூ லைட்டு கந்துக்கி அவள் உடம்புக்குள்ளே என்னமோ போய் சில்வர் கலரில் மின்ற மாதிரி இருக்குது. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கான். ப்ளூ சில்வர் கிளாஸை ஃபீல் பண்ணி மெடிடேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கான். மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது, நம்ம ப்ளூ சில்வர் கிளாஸ் வந்து நல்லா ஃபீல் ஆகிட்டு அவனுக்கு
10th லெவலில் ரீச் ஆன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா லிக்விட் ஸ்டேட் கண்டென்ட்ஸ் வந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆனோடனே டேரெக்டாக அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான். லின் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு, அப்பா எனக்கு 10th ஸ்டேஜ் நான் ரீட் ஆகிட்டேன், நம்மளுக்கு ஒரு சோல் ரிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது வந்து அவன் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஞாயிறு வந்து அவன் தங்கச்சின்னு தான் சொல்லி கூப்பிடுவான். யாரும் டவுட் ஆகிக்காதீங்க. ஞாயிறு வந்து என்னமோ சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. என்னன்னா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. நான் இங்கேருந்து போனால் என்ன இங்கே மிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் லின் கிட்ட கேட்குறான். அஃப்கோர்ஸ் மிஸ் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா 2 பேருமே அண்ணன் தங்கச்சி மாதிரி ரொம்ப நாளைக்கு பழகிட்டு வந்திருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேனலில் இவங்க சாப்பிட்றது தான் க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். அடுத்த சீன்லேயே நம்மளுக்கு வந்து இந்த 2 பேரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நீ என்னை விட்டு போயிட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னு வந்து இவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நாயர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. நாயர்கிட்ட வந்து நான் வந்து எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு, நான் நிச்சயம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் என் கூட தானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 நாயர் வந்து லின் தோளில் சாஞ்சிட்டு அழுகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அழுகலாம் இல்லை. பட் உள்ளுக்குள்ளே அழுதுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நாயர் வந்து நம்ம வீட்டை விட்டு இன்னும் போகல. அதே மாதிரி இப்போ அடுத்த சீன்லேயே நம்மளுக்கு வந்து ஹீரோ வந்து காஃபி நடுங்கிட்டு குடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம ஹீரோ வந்து 10th லெவல் ரீச் ஆகிட்டான்னு சொன்னேன்ல, அதே மாதிரி ரீச் ஆன பிறகு என்ன ஆகணும், சோல் ரிங் வந்து அட்டாச் பண்ணணும். இல்லாட்டி மாஸ்டர் சோல் வந்து டிஸ்ட்ராய் ஆயிரும். அது யாவும் இருக்கவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எத்தனை பேருக்கு யாவும் இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி அடுத்த சீன்லேயே அவனுக்கு சோல் பேஸ்டில் மாஸ்டர்கிட்ட போயிட்டு சோல் டவரில் வந்து அந்த மாஸ்டர் சோலை அவக்கன் பண்ணவரை போய் பார்த்துக்கிறான். ஏன்னா அவர்னால தான் இப்போ வந்து இங்கே இருக்கவங்களில் பக்கத்தில் அவர்கிட்ட தான் போய் பார்க்க முடியும். மார்ஷியல் சோல்லாம், அதாவது பீஸ்ட்டை வந்து வாங்கி அவங்க சோல் ரிங்கை கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க ஃப்யூச்சர்லலாம். நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து எப்படி ஒரு பீஸ்ட்டை வந்து அடித்து கொன்று அதுக்கப்புறம் அந்த சோல் ரிங் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் மாறி டேரெக்டாகவே ஒரு பீஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியுது. க்ரியேட் பண்ணி ஒரு பாலில் வச்சுருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு கல்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே காசுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து சோல் ரிங் வந்து கிடைக்கும். எப்படி முன்னாடி வந்து சோல் பீஸ்ட் அர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு காசு கொடுத்து உள்ளே போவாங்களோ, இப்போ வந்து சோல் ரிங் வாங்குறதுக்கே காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சோல் பவர் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் பவர் செக் பண்ணிவிட்டு, பரவாயில்ல இந்த பையனுக்கு நிறையா இருக்கே ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டுருக்காரு. அடுத்த சீன்லேயே அவருக்கு வந்து உள்ளே போய் காமிச்சிட்ருக்காங்க. நீ வந்து உனக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான்ப்பா, உனக்கு லக் இருந்துச்சுன்னா 100 இயர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிவிட்டு அடுத்த சீன்லேயே அவனுக்கு வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த சோல் பீஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கும், அடுத்து அவனை சோல் ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து என்ன, நம்ம ஹீரோவுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சோல் பீஸ்ட் கிடச்சிருச்சு. கிடச்சோடனே அதை வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு லைட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அவனுக்கு வந்து அங்கே உள்ளே வந்து ஒரு ஜெயட் ஸ்னேக் இருக்குது. ஜெயட் ஸ்னேக் வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு, ஜெயட் ஸ்னேக் ஒரு வேஸ்ட்டான ஸ்னேக்குன்னு தெரிஞ்சோடனே, அந்த சோல் பீஸ்ட்னு தெரிஞ்சோடனே ஹீரோவுக்கு வந்து, அதாவது நம்ம லின்னுக்கு வந்து மனசே உடஞ்சி போச்சு. சொல்ல போனோம்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தால் நம்மளால் ஏதாச்சும் செஞ்சிட முடியும், சில்வர் சோல் பீஸ்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ப்ளூ சில்வர் கிராஸ் வச்சுருந்தாலும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவன் அப்படியே சோகமாக அன்றைக்கி யார் என்ன கூப்பிட்டாலும் கூட கண்டுக்காமல் அவன் வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அவன் ரூமில் போய் உட்காந்துட்டான். அதாவது கஷ்டப்பட்டு உட்காந்த மாதிரி அவன் இந்த சீன்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி உள்ளே போய் உட்காந்துட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இத்தனை நாள் யோசித்த மாதிரி நம்ம எதுவுமே நடக்கலையா அப்படின்ற மாதிரி வருத்தத்தோடு யோசிச்சுட்டு இருக்கான். நான் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளோட நாயர் வந்து உள்ளே வராங்க. நாயர் வந்து உள்ளே வந்து ஏதோ பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோடய இந்த சீன் முடியுது. நீங்கள் இன்னும் இதை பற்றி பெருசாக எபிசோட் தெரியணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 100 வியூஸோ என் சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸோ கொண்டு வரும்போது தான் நான் இந்த அடுத்த கட்டமாக நான் அடுத்த எபிசோட் நான் போடுவேன். அது வரைக்குமே இது எபிசோட் போட மாட்டேன்.